கார்த்தி 2 ஆள் குறையுதுன்னு ஒரு ஆள் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு ஆள் உன் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொன்னியே, எங்க என்ன ஆளு காணோம்? ஹாய் மாப்ள. வந்துரும். டேய் நல்லா பெண்ட் பண்ணு. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டேய் ஏன்டா லேட்? மாப்ள நீ பாட்டுக்கு உடனே கிளம்பி வான்னு சொல்லிட்டேன். டக்குனு ஃளைட்ட புடிச்சு ஹெலிகாப்டர் புடிச்சு கிளம்பி வர வேணாமா? அதான் கொஞ்சம் லேட்டு. ஓ, இவர்தான் என்னோட ஃப்ரெண்டு இளையராஜா. அவங்க ரேவதியோட ஃப்ரெண்டு மீனாட்சி. வணக்கம். வணக்கம். அவர் சரவணன், மீனாட்சியோட husband. வணக்கங்க. என் பேர் இளையராஜா. பேருக்கு ஏத்த மாதிரி எனக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு பாடுறேன், கேளுங்களேன். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குளு குளு தென்றல் காத்தும் வீசுது. வளையோ இல்ல மாப்ள, என் டேலண்ட் இவங்க முன்னாடி காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதை மிஸ் பண்ண கூடாதுல, அதான் லைட்டா பாடி காமிச்சேன். இப்ப என்ன உன் டேலண்ட காட்டணும், அவ்வளவுதான். ஆஃப் கோர்ஸ். செம்ம மேட்டர் ஒண்ணு இருக்கு, அதுல காட்டுவாங்க. செம்ம மேட்ரா? என்ன மாப்ள? அது இங்க ஒரு கபடி போட்டி நடக்க போதுடா. அதுக்கு டீம்ல ஒரு ஆள் குறையுது. அதுல உன்னை இறக்கி விடலாம் தான் வர சொன்னேன். என்னது கபடி போட்டியா? இங்கயா? ஆமாடா. என்ன மாப்ள சொல்ற? நீ என்ன கூப்பிட்டதும் உங்களுக்கு வந்து நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா என்ன போய் கபடி ஆட சொல்ற மாப்ள? அதெல்லாம் சின்ன வயசுல ஆடினது மாப்ள. இப்ப அதுல எத்தனை பேர் ஆடுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. 7x2. 7x2 அதெல்லாம் செட் ஆவதுனா வரல. டேய் இருடா, அதெல்லாம் நீ கரெக்டா ஆடிடுவ. உன் டேலண்ட பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் தான் இருக்கேன்ல, நீ தைரியமா இறங்கி ஆடு, எல்லாம் கரெக்டா இருக்கும். உங்க பாரு, அவனுக்கு கூட தான் நீ ஆடணும். அவனுங்க கூடயா? மாப்ள அவங்கள பாக்குறதுக்கு நிம்டா மொத்தம் ஐங்கோ கும்லா அந்த மாதிரி இருக்கானுங்க மாப்ள. வேணாம் மாப்ள, என்ன விட்டுரு மாப்ள. டேய் அவனுங்க எல்லாம் உன் பக்கத்துல நிக்க முடியுமாடா? ஸ்மால் பாய்ஸ் டா அவனுங்க. ஸ்மால் பாய்ஸ் தான் அவங்க பக்கத்துல. நான் போய் நின்னா நான் ஸ்மால் பாய்ஸ் தான். வேணா நான் வரல. என்ன வரு? இல்ல நல்லா ஆடுவாங்க. மாப்ள ஹோட்டல்ல சட்னி ஊத்துற என்ன சட்னி ஆக்குறதுனே முடிவு பண்ணிட்டியா? வேணாம் மாப்ள. அவனுங்களெல்லாம் பார்த்தா தலைக்கு 2 கொலை பண்ணிட்டு வந்த மாதிரியே இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட நான் பலி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? டேய் ஏன்டா இவ்வளவு டிமோட்டிவேட்டடா பேசிட்டு இருக்க? கான்ஃபிடென்ட்டா இருடா, நான் தான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நான் இருப்படான்னு தெரியலையே.